आए बादशाह है अंबिया अस्सलाम आए हजरत खैरुल वरा अस्सलाम अस्सलाम आए ज़ीनते फर्शे ज़मीन अस्सलाम जानशे अर्शे बरी अस्सलाम है ताजदार रहनुमा अस्सलाम इफ्तिखार हल्लता وأحسن منك لم تر قط عين وأحسن منك لم تر قط عين وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب فإنك قد خلقت كما تشاء من رعى وجهك يسعى من رعى وجهك يسعى من رعى يسعد من رأى وجهك يسعد من رأى وجهك يسعد يا كريم الوالدين يا كريم الوالدين يا شريف الوالدين حوضك صافي المبارك وردنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المساوي ومقيل الحسرات بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله
திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்வால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய ஒப்பற்ற உயர் பெறும் மகத்தான நசீபை பாக்கியத்தை நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா. அல்ஹம்துலில்லாஹி தும்ம அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா மா கான யுஹிப்புனி. அல்ஹம்துலில்லாஹி சாஹிபுல் மிஅராஜ், சாஹிபுல் புராக், சாஹிபுல் ஆலமீன், சாஹிபுல் அர்ஷ், சாஹிபுல் குர்ஸ், صاحب الهداية، صاحب الوسيلة والفضيلة، صاحب الدرجة والرفيعة، صاحب الشفاعة، صاحب المقام المحمود الكريم، مصطفى العظيم، روح الوجود، نور الله، محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعلم நாயக கோமான் அவர்களின் மகத்தான அன்பையும் அருளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கிருபா கடாட்சியத்தையும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான அரவணைப்பையும் ஆதரவையும் பெற்ற கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு பொருத்தத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொண்ட நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வஅலம் அவர்களின் மகத்தான ஆஷிகீன்களாக இபாதுகளாக கண்மணி நாயகத்தின் கதமைன் ஷரீஃபைன் நாளைன் கரீமைன் தஹத் முபாரகாவில் மக்பூலான நாயகத்துடைய உஷாக்கான குலாமாக ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் இந்த மகத்தான ரஜபுல் முரஜ்ஜபுடைய இந்த சங்கையான லைலத்துல் ஜுமாவுடைய சிறப்பான அந்த இரவில் நம்மையும் நம்முடைய அகலையும் இத்தருணத்தில் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. என்றென்றும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர் அருளையும் பெருங்கருணையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான அரவணைப்பையும் அன்பையும் பாதுகாவலையும் பெற்றுக்கொண்ட நாயகத்துக்கு உகந்த அடிமைகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா துனியாவிலும் கபரிலும் ஆகிரத்திலும் நம்மையும் நம்முடைய அஹலையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஹஸ்புனல்லாஹு ஸய்யுதீன் அல்லாஹ் பிஃதலிஹி வ ரசூல். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சங்கையான லைலத்துல் முபாரகா ரஜபுல் முரஜ்ஜபு மாதத்துடைய இந்த வருஷத்துடைய ரஜபு மாதத்துடைய சிறப்பான வெள்ளிக்கிழமை ராத்திரி இது மாஷா அல்லாஹ். அடுத்த வெள்ளிக்கிழமை ராத்திரி ஷாபான் மாசம் இன்ஷா அல்லாஹ் பிறந்துரும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஜபு மாதத்துடைய சிறப்பானது 24வது பிறையுடைய இரவு 24 ரொம்ப விசேஷமான ஒரு நம்பர் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 24 எழுத்துக்களை கொண்டுதான் அல்லாஹ் அமைச்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்து, முஹம்மது ரசூலுல்லாஹ் 12 எழுத்து, மொத்தம் 24 எழுத்து மாஷா அல்லாஹ். 24ல என்ன ஏராளமான தாராளமான விசேஷ தன்மைகள் ரப்பல் ஆலமீன் அமைச்சிருக்கிறான். குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு எழுத்துக்களிலையும் அல்லாஹ் ஏராளமான கணக்கில்லாத ஞான ரகசியங்களை ரப்பல் ஆலமீன் அமைச்சு வச்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ். அதை குறித்து அஹ்லு பைத் தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரொம்ப விசாலமாக பயான் செய்வாங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரொம்ப விசாலமான பயானாத்துகள் கொடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப 24ங்கிறது என்ன ஒரு விசேஷமான ஒரு நம்பர் மாஷா அல்லாஹ்.
நம்ம எப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறதுக்கு பதிலாக 786 போடுறோம், 786 போடுறோம். அந்த அல்லான்னு எழுதுறோம்னு சொன்னா எழுத தெரியாதாலு தப்பு தவறு எழுத தேவையில்லை, 66 போட்டா போதும். அல்லாஹ்வுடைய இஸ்முல் தாத்துடைய அப்துல் ஷரீஃப். அது மாதிரி முஹம்மதுங்கிற இஸ்முல் ஆலம் 92. அது மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திரு கலிமாவுடைய அக்ஷரங்கள் அல்ஃபாது தய்யிபாவுடைய அந்த மொத்த கூட்டுத்தொகை எத்தனை எழுத்துன்னு கவுண்ட் பண்ணா எத்தனை எழுத்து? 24 எழுத்து. லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்து, முஹம்மது ரசூலுல்லாஹ் 12 எழுத்து, மொத்தம் 24 எழுத்து மாசம். அப்ப இன்னைக்கு ரஜப மாதத்துடைய 24வது ராத்திரி மாஷா அல்லாஹ், வெள்ளிக்கிழமை ராத்திரி. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான பரக்காத்துகள் இருக்கும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியாக என்ன செய்ய மாட்டாங்க, எந்த பரக்கத்தையும் இழக்க மாட்டாங்க. பிரபலமான ஹதீஸ் சிஹாசித்தாவுடைய ஹதீஸ் மாஷா அல்லாஹ். நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன பொறுமையில ரொம்ப விசேஷமானவங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஃபைல் இருந்தான். அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமையை காட்டியும் அந்த பொறுமையை மிகச்சவங்க என் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்தோட எந்த நபி எந்த ரசூலை கம்பேர் பண்ணக்கூடாது. மத்திய அம்பியாக்களுக்கு மத்தியில அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையில ரொம்ப விசேஷமானவங்க, பொறுமையில ரொம்ப விசேஷமானவங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய நாட்டத்தை, அல்லாஹ்வுடைய கலாவை, அரபில சொன்னா கலா, தமிழ்னா அல்லாஹ்வுடைய நாட்டத்தை அவங்க பொருந்தி பொறுமையா இருக்கிற அந்த நிலைய லௌஹில் கண்ட 80 நபிமார்கள், யா அல்லாஹ் உன்னுடைய நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நீ கொடுக்க நாடி இருக்கிற அந்த அந்தஸ்துல ஒரு பாதி அந்தஸ்தியாவது எங்களுக்கு தான் அல்லான்னு சொல்லி 80 நபிமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. மாஷா எத்தனை பேரு? 80 நபிமார்கள் அல்லாஹ்ட்ட. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையில, அவங்களோட பொறுமையில ஒரு பாதி எங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு உங்களுடைய நெருக்கத்தை, உன்னுடைய பேர் அருளை அவங்களுக்கு நீ பொழியுரிய அந்த பொறுமைக்கு உள்ள அந்த அருளை எங்களுக்கும் பொழி அல்ல, ஒரு பாதி பொறுமை எங்களுக்கு தான் அல்லான்னு கேட்டாங்க. பொறுமைக்கு அந்த அளவுக்கு பெரிய விசேஷம் இருக்கு, நம்மகிட்ட இல்லாதது அதுதான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அப்பேற்பட்ட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவங்களுக்கு என்ன பொறுமையில கியாமத்து நாள என்ன லிவாவு சபுர்ங்கிற பொறுமையின் கொடி அவங்களுக்கு கொடுக்கப்படும். பொறுமையின் கொடி யாருக்கு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு அம்பியாக்களுக்கும் ஒவ்வொரு கொடி இருக்கு கியாமத்து நாளையில. அதன் மிஞ்ச கொடி ஏற்றுறோம். கொடி என்ன? நபிமார்களோட தொடர்புடைய கொடி, சாதாரணதல்ல. கியாமத்து நாளையில லிவாவு சபுர்ங்கிற கொடி யாருக்கு? அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம். இப்படி மூசா நபிக்கு ஒரு கொடி இருக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கொடி இருக்கும். எல்லா கொடிக்கும் மேலான கொடி, தலைமையான கொடி லிவாவுல் ஹம்துங்கிற திரு புகழ் கொடிய பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களுடைய தெய்வீக திவ்ய திரு புகழ் கொடி. அந்த கொடி கீழே தான் எல்லா கொடியும் மாஷா அல்லாஹ். அந்த கொடி கீழே தான் எல்லா கொடியும் இருக்கும் மாஷா அல்லாஹ். லிவாவுல் ஹம்துங்கிற கொடி மாஷா அல்லாஹ். அப்ப இந்த லிவாவு சபுருடைய அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன, ஒரு தங்க வெட்டுக்கிளி ஒண்ணு அவங்க குளிக்கிற இடத்துல அங்க எங்க பறந்துகிட்டு இருந்துச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க அந்த குளிக்கிற நிலையோட அந்த கோலத்திலே போய் இந்த வெட்டுக்கிளியை போய் பிடிக்கிறதுக்கு போனான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி போகும்போது அல்லாஹ் கேட்டான், அய்யூபே
உங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய ரஹமத்தையும் பரக்கத்தையும் கொடுத்திருக்கிறேன். இந்த ஒரு சின்ன தங்க வெட்டுக்கிளி உங்களோட ஆஸ்தானால இல்லாத தௌலத்தா, இந்த வெட்டுக்கிளிக்கு தாங்கள் ஏன் இந்த பாஞ்சு ஓடி போய் பிடிக்கிறீங்க? ஐயூப் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், இது சாதாரண வெட்டுக்கிளி இல்லை ரஹ்மானே, நீ சொர்க்கத்துல இருந்து இந்த வெட்டுக்கிளி அனுப்பியிருக்கிற எனக்கு. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத்தில எதையும் நான் இழப்பதற்கு நான் தயாரா இல்ல ரஹ்மான், எல்லாம் எனக்கு வேணும் மாஷா. நாமும் அப்படி இருக்கணும், எல்லாம் கேட்கணும் மாஷா. நம்ம ஆபா நாய் சொல்லுவாங்க, அல்லாட்ட கற்பனை நான் கேட்கலையா, நிறைய கேளுயா, ரொம்ப விசாலமா கேளு. அதனால துவாக்கள்ல என்ன உயர்வான வார்த்தைகளை அமைச்சு துவா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. என்னமோ ஆபா நாய் மாஷா. நோதரமான துவாக்கள் விசேஷமான அது ஃபார்முலா தான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அவங்க நபி ரசூல் லிவாவு சபருடையவங்க. அவங்க முன்னாடி வெட்டுக்கிளி ஒரு சொர்க்கத்து வெட்டுக்கிளி தான். இருந்தாலும் என்ன, அவங்க சொர்க்கத்துல எங்க ஹைஃபைவான இடத்துல இருக்கிறவங்க அம்பியாக்கள். சொர்க்கத்துல மாஷா அல்லாஹ் ஆக கடைசி, அதாவது ரொம்ப கடுகடவு ஈமான். ஆனா நம்ம ஈமான் அப்படித்தான் இருக்கும் போல அல்லாஹ் சொல்லுவாங்க. புரிஞ்சா? அதை விட ரொம்ப தர கிடையாது. மைக்ரோஸ்கோப் வச்சுதான் பார்க்கணும் அந்த ஈமான். அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியானது. அந்த ஈமான் தாரிக்கு மாஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் உள்ள மெஹல் இருக்குதுல்ல, அந்த மெஹலை பத்தி ஹதீஸ் ஷரீஃப்ல வருது மாஷா அல்லாஹ். இந்த மொத்த உலகத்தையும் ஒரு மூலையில வச்சா, இந்த மொத்த உலகத்தையும் அந்த மெஹல்ல என்ன தூக்கி போட்டா ஒரு பெரிய சுப்பரால தூக்கி போட்டா ஒரு ரொட்டி துண்டுமான்னு கிடக்கும் மாஷா. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. விளங்குதா? அதை விட கடைநிலை ஈமான்தாரி யாரும் கிடையாது. அவர் கடைசி. அவருக்கு ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலே ஷரீஃபுடைய பரக்கத் ஷரீஃப் கிடைக்கிற சொர்க்கத்துடைய மஹல் புல்ல கண்ணாடி மாளிகையா இருக்கும். அது எப்படி இருக்கும்? இந்த மொத்த உலகத்தையும் உதயகிரில இருந்து அஸ்தகிரி வரையில, மஷ்ரிக்ல இருந்து மகரிப் வரையில எல்லாத்தையும் தூக்கி என்ன போட்டா ஒரு பெரிய சுப்பரால தஸ்தர்கான்ல ஒரு ரொட்டி துண்டு தூக்கி போட்டா எப்படி கிடக்கும்? அந்த மாதிரி கிடக்கும். இது மொத்த உலகம் அந்த பங்களா முன்னாடி. அப்படி இருந்தா ஈமான்ல விசேஷமானவங்க எப்படி இருப்பாங்க? அவுலியாக்கள் எப்படி இருப்பாங்க? மாஷா அல்லாஹ். மௌதுல்லாஹ் எப்படி இருப்பாங்க? ஹஜானா எப்படி இருப்பாங்க? பாஷானா காதல் அவுலியா எப்படி இருப்பாங்க? மாஷா அல்லாஹ். அப்ப நபிமார்கள் எப்படி இருப்பாங்க? ரசூலுமார்கள் எப்படி இருப்பாங்க? அவர்கள் மாலிக்குள் உங்களுக்கு சொல்ல வார்த்தை கிடையாது. அரசுடைய அதிபதி நாயகம். நம்ம சொர்க்கத்தை பத்தி இங்க பேசிருக்கோம். அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன, நபி ரசூல் லிவாவு சபருடைய கியாமத்தில் அவங்களுக்கு ஒரு கொடி இருக்கு. அவங்களுக்கு ஒரு கொடி இருக்கு. நம்ம சொல்றோம்ல கொடி போட்டு ஆண்டவர் சொல்றோம்ல, அது மாதிரி என்ன கியாமத்துல கொடி போட்டு ஆண்ட செய்தி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு ஒரு பிரதான கொடி. அவங்க கொடி பேர் என்ன? லிவாவு சபர். என்ன பேரு? லிவாவு சபர். சபருடைய கொடி மாஷா. லிவாவு சபர். அந்த நபி என்ன செய்யறாங்க? ஒரு சின்ன வெட்டுக்கிளி ஒண்ணேன்னா அங்க எங்கேயும் பாயுது. பாயும் போது குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா குளிக்கல, எல்லா உடையும் நீக்கிட்டு குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையில என்ன செய்யறாங்க? அங்க எங்கேயும் ஓடி போய் அந்த வெட்டுக்கிளியை புடிச்சிட்டாங்க. ஒரு அமுக்கிட்டாங்க மாஷா. புடிச்சவன அல்லாஹ் கேட்டான், நான் உங்களுக்கு கொடுக்காத பாக்கியமா ஏதோ ஒரு வெட்டுக்கிளிக்காக தாங்கள் இப்படி ஓடி போய் ஜம்ப் பண்ணி புடிச்சிட்டீங்களே. நபி சொன்னாங்க, யா ரப்பி, உன்னுடைய நியாமத் அல்லவா, நீ சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் இந்த வெட்டுக்கிளி அனுப்பியிருக்கிறேன். நான் உன்னுடைய ரஹமத்துல எதையும் நான் மிஸ் பண்றதுக்கு, எதையும் நான் இழக்கிறதுக்கு தயாரா இல்லை அல்லாஹ். எனக்கு எல்லாம் வேணும் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய ரஹமத்துல என்ன, எதையும் நாம இழக்காத நிலையை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அப்ப இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன, ரஜப மாசம் போற 24
24 மாசால என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திரு கலிமா ஷரீஃபுடைய கலிமத்து ஷரீஃபுடைய அல்ஃபான தைபா அச்சரங்களுடைய கணக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்து, முஹம்மது ரசூலுல்லாஹ் 12 எழுத்து. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸமத்துல் அக்பர் இதன் மூலம் அல்லாஹ் நம்ம காட்டுறான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அதுக்கு எத்தனை எழுத்து அமைச்சிருக்கிறானோ அதுல ஒரு எழுத்து கூட கம்மியா அமைக்கல. அவன் ஹபீபுல் ஆலத்துடைய அதிமுஷான சொல்லுவான் அதே அளவுக்கு அழைக்கலாம், அதே அளவுக்கு அல்லாஹ் அமைக்கலாம். மாஷா ஒண்ணு ஒண்ணு நமக்கு இப்ரத், நமக்கு படிப்பினை இருக்குது அதுல. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம்ல என்ன வாழ்க்கை நெறி புரியாம வாழ முடியுமா? ஒரு மனுஷன் புரியாம வாழ முடியுமா? முடியாது. ஏன்னா புரிஞ்சாதான் வாழ முடியும். புரியாம வாழறது யாரு? ஹைவான். அது இன்சானே அல்ல. இப்ப சாப்பிடணும்பா, என்ன செய்வீங்க? சாப்பிட முன்னாடி கை கழுவ மாட்டியா? ஹேண்ட் வாஷ் பண்ணுவீங்க? கை கழுவாம அதாவது அங்க எல்லாத்துலயும் யூஸ் பண்ண கை வாஷ் பண்ணாம அப்படியே சாப்பாட்டுல போடுவியா? போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன்? அது புரியுதல் அல்ல, அது ஆரோக்கியமான ஒரு உணவு உட்கொள்ளக்கூடிய முறை அல்ல. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு மாஷா அல்லாஹ் கையை கழுவிட்டு போடணும். மாஷா அல்லவா? இப்படி ஒண்ணு மாஷா அல்லாஹ் புரிஞ்சு வாழ்றது. யூரின் பாஸ் பண்ணிட்டு யாராவது வலது கை கொண்டு சுத்தம் செய்வானா? செய்யக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. மாஷா யூரின் பாஸ் பண்ணா ஒண்ணுக்கு போனா ஹேண்ட் ஷவர் வச்சாலும் சரி, இல்லைன்னா ஒரு மக்குல தண்ணீர் யூஸ் பண்ணாலும் சரி, வலது கையால ஊத்தணும், இடது கையால துப்புரவு செய்யணும். அப்ப வலது கையால துப்புரவு செய்ய மாட்டான். காரணம் என்ன? அவனுக்கு தெரியும் நாயகம் சொன்னது தலைக்கு மேல. மாஷா அல்லாஹ். இப்படியாவது ஒரு யோசனை இருக்கும் புரிஞ்சவனுக்கு. அல்லாஹ் ரசூல் கிருபையில இது சாப்பிட கை, இது அங்க வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு அந்த ஒரு விளக்கமாவது மாஷா இருக்கும். எல்லா ரசூல்லா நான் சர்கா செய்தா மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சு வாழ்றதுதான் இஸ்லாம். இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி. இஸ்லாம் என்ன? ஒரு வாழ்க்கை நெறி. ஈமான் மாஷா அல்லாஹ் என்ன? அது நம்முடைய அறிவுக்கு அப்பால் பட்டது. ஈமான் அறிவுக்கு அப்பால் பட்டது. இஸ்லாமை நாம் பின்பற்றும் பொழுது அங்க அறிவு அவசியம். ஈமான் விஷயத்துல அறிவு கூடாது. காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல யுமினூன பில் கைப்ங்கற. மாஷா அல்லாஹ். ஈமான் மாஷா அல்லாஹ் மறைவான விஷயத்தோடு சம்பந்தப்பட்டது. புரியுதா? இஸ்லாத்தை அமல் செய்யறதுக்கு அறிவு இருக்கணும். இஸ்லாத்தை அமல் செய்யறதுக்கு அறிவு இருக்கணும். ஈமானுடைய விஷயத்துல அறிவு கூடாது. அறிவு அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ லப்பைக் குர்பான் யா ரசூலுல்லாஹ் முடிஞ்சு. மாஷா சரண்டர் எஜமானே எழுதுச்சா? அங்க என்ன அறிவை யூஸ் பண்ணானா தொலைஞ்சான். ஆனா இஸ்லாம் விஷயத்துல அறிவை விட்டான்னா தொலைஞ்சான். விளங்குதா? புரிஞ்சா? இப்போ இஸ்லாத்துல மாஷா அல்லாஹ் என்ன தொழுகை கடமையா இருக்குது. இப்போ இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுவணும். இஷா எத்தனை ரக்காத்துன்னு தெரியணும்ல. அப்ப அங்க என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். அங்க என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். அரபியில சொன்னா என்ன? அரபியில சொன்னா அக்கல் இருக்கணும். அக்கல். அதனாலதான் தொழுகை யார் மேல கட்டாய கடமை? ஆக்கிலாவும் இருக்கணும், பாலிகாவும் இருக்கணும். அவன் புத்தி தெளிவுடையவனாகவும் இருக்க வேண்டும், வயசுக்கு வந்த ஆளாகவும் இருக்கணும். பாலிக் ஆக்கில் ரெண்டு இருக்கணும். எதுக்கு?
இஸ்லாம் கடமையாகிறது. ஒரு ஆளு மஜ்னூனா இருக்கிறார், புத்தி பேதரிச்சு போய் பைத்தியக்காரர் இருக்கிறார். மஜ்தூப் அல்ல, மஜ்னூன். அவர் பேர்ல ஷரியத்து கடமையா? இல்ல. பைத்தியக்காரன் பேர்ல ஷரியத்து கடமை இல்ல. பைத்தியக்காரன்னு கூட இங்க சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. காரணம் என்ன? அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலாத் சுல்தானுல் ஆரிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நான் என்ன செய்வாங்களா, யாராவது முடி வெட்டாம ஷேவ் பண்ணாம அழுக்கு சட்டையோட ஒரு பைத்தியமா மஜ்னூனா இருக்கிற ஆளு ரோட்ல போனா, எஜமா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் அற்புத ஜோதி ஆரிஃப் நாயகம் என்ன செய்வாங்களாம், அந்த ஆளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு முடி வெட்ட சொல்லி முகவேலை செய்ய சொல்லி அவரை குளிக்க வச்சு நல்ல உடையெல்லாம் கொடுத்து மாசால நல்ல உணவெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்களாம். யாராவது கேட்டா என்ன ரிஃபாய்னா எவ்வளவு பெரிய அல்லாட பெரிய குத்துபு அல்லாட ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ள மாசால அவங்க பயான் செஞ்சாங்கன்னா அவங்க பயான கேட்கறதுக்கு 1,00,000 பேர் மாசால திரண்டு உட்காருவாங்க. பெரும் ஃபுகஹாக்களும் முஃபஸ்ஸிரீன்களும் முஹத்திஸீன்களும் உட்காருவாங்க. அவ்வளவு பெரிய நான் என்ன பைத்தியக்காரனுக்கு போய் இப்படி என்ன சோழிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சா ரிஃபாய் நாயகம் சொல்லுவாங்கன்னா, நீங்க என்ன சொர்க்கவாதியா இல்லையாங்கிறது அல்லாஹ் ரசூல் ஆலம். ஆனா அவன் கன்ஃபார்ம் சொர்க்கவாதி. காரணம் என்ன? அவன் ஆக்கிலா இல்ல, அவன் புத்தி உடையவனா இல்ல. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன அவன் பேர்ல ஷரியத்தை கடமையாக்கல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக்குடைய பரக்கத் சொல்லிக் கொண்டு அவனை எந்த விதமான விசாரணையும் இல்லாம அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். மஜ்தூப் மஜ்னூன் ரெண்டு பேருக்கு என்ன ஹிசாபு கிடையாது. ஒரு ஆள் அல்லாஹ்வோட இஷ்கல தன்னை மறந்து போயிட்டார். உதாரணத்துக்கு என்ன, இந்த மூட்டை மஸ்தா இருந்தாப்புல புரிஞ்சா ஒன்னு கட்சி கிடப்பாப்புல அவர் பாச ஆதம் தான் தெரியும் மசா இல்ல என்ன நினைச்சா மஜ்தூப் அது ஃபாரூக் தான் மஜ்தூப் நினைச்சா. அதுக்கு முந்தி குத்தூஸ் பவன் ஒரு மஸ்தா இருந்தார் மாசால மஜ்தூப். இந்த மாதிரி எத்தனையோ மஜ்தூபிகள் உண்டு. மஜ்தூபுக்கும் என்ன ஹிசாபு கிடையாது, விசாரணை கிடையாது. மஜ்னூனுக்கும் விசாரணை கிடையாது. புரிஞ்சா? ஒரு ஆள் என்ன புத்தி இல்லாம இருக்கிறான். அதே மாதிரி ஒரு ஆள் என்ன ஏதாவது ஒண்ணு திங்க் பண்ணி புத்தியை விட்டுட்டான். இந்த லவ்வர்ஸ் எல்லாம் என்ன அப்படியே அதை யோசிச்சு அப்படியே சேர்த்து விட்டுருவான். அதுவும் மஜ்னூன் லிஸ்ட்ல தான் வரும். அப்ப என்ன ஷரியத்து யாரு பேர்ல கடமையாகும்? ஆக்கிலா இருக்கணும், பாலிகா இருக்கணும். அப்ப ஆக்கில்னா அக்கல்தார் அறிவுடைய. அப்ப இஸ்லாம் அமல் செய்யறதுக்கு, இஸ்லாத்தை நாம அமல் செய்யறதுக்கு, இஸ்லாத்தை நாம் அமல் செய்வதற்கு அறிவு வேணும், அக்கல் வேணும். ஈமான் விஷயத்தில் அது கூடாது. ஈமான்ல கூடாது. ஈமான்ல யூமினூன பில் கைப் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்துல நாயகம் என்ன ஜமாத் நடத்திட்டு இருக்கிறாங்க மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல. கண்மணி நாயகத்தோட சங்கையான முபாரக்கான முதுகுக்கு முன்னாடி சஹாபாக்கள் நிக்கிறாங்க. நாயகம் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, முபாரக்கான கரத்தால எதையோ அப்படி பிடிக்கிற மாதிரி பிடிச்சாங்க, அப்படி விட்டாங்க. ஸல்லல்லாஹு தொழுதுகிட்டே ஹாலத்து ஸலாத்துல சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஏன்னா சஹாபாக்கள் என்ன தொழுவும் போது இல்ல, எப்போதுமே ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன். தாரணி போற்றும் தண்ணி அரட்ட தஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக ஜோதிமயமான தெய்வீக திருமுகத்தை நாம் கனவிலும் நினைவிலும் நாம் ஜியாரத் செய்வதற்கான நசீப் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இதே என்ன பிடிக்கிற மாதிரி பிடிச்சாங்க, விடுற மாதிரி விட்டாங்க. தொழுது முடிச்சோன்னா சஹாபாக்கள்லாம் நாங்க எடுத்துட்டேன் ஆர்வத்தோட, எஜமானே தாங்கள் தொழுகையில எதையோ பிடிக்கிற மாதிரி பிடிச்சி
வெற்றிகள் எஜமான் என்ன கண்மன் நாயகம் தேவி இந்த திருவாயால திருவாய் நலந்தரவு செஞ்சாங்க. நான் ஹாலாத்த சலாத்தில் இருந்த பொழுது சொர்க்கம் என்னை நோக்கி வந்தது. மாஷா ஜன்னத்து வந்துச்சு, ஜன்னத்து வருது. எல்லா அம்பியாக்களும் ஜன்னத்தை பார்க்க ஆசையோடு இருக்கிறாங்க, ஜன்னத்து நாயகத்தை பார்க்க ஆசையோடு இருக்கிறாங்க. ஜன்னத்து மாஷால் நம்முடைய ஆரிய ரட்சகரான முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருப்பூர் பாத புஷ்பங்களை முத்தமிட என்ன ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் துடிச்சிட்டு இருக்குது. மாஷால் ஜன்னத்து வந்துச்சு. மாஷா அல்லாஹ் அதுல பார்த்தேன் நல்ல